வணக்கம் மக்களே. உலக அரசியல்ல கம்யூனிசம் அப்படின்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். கம்யூனிசம்னா என்ன, அது ஏன் உலக நாடுகள் பலவற்றில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திச்சு, அதே சமயம் சில நாடுகள் ஏன் இதை வீழ்ச்சியை சந்திச்சது அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இதோட அடிப்படை கொள்கை கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் உருவாக்கப்பட்ட இந்த கம்யூனிசத்தோட மெயின் கண்டென்ட் எல்லாரும் சமம். ஃபேக்டரிகள், தொழில்கள் எல்லாமே ஒரு தனிநபர் கிட்டையோ இல்ல முதலாளிகள் கிட்டையோ இருக்கக்கூடாது. அது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் பொதுவா இருக்கணும். ஏழைகள் பணக்காரங்க அப்படின்ற வேறுபாடுகள் இல்லாம எல்லாருமே அவங்க உழைப்புக்கேத்த மாதிரி சமமான ஊதியம் வசதிகள் கிடைக்கணும் அப்படின்றதுதான் இதோட நோக்கம். நடைமுறையில சோவியத் யூனியன், சீனா போன்ற நாடுகள்ல இந்த கொள்கையை கொண்டு வந்தப்போ ஒட்டுமொத்த அதிகாரத்துக்கும் அரசாங்கத்திலும் ஒற்றை கட்டுப்பாட்டுக்குள்ள போனதுனால தனிநபர் சுதந்திரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில சில தேக்க நிலைகளும் சிக்கல்களும் உருவானதுதான் இதோட மிகப்பெரிய சவாலா பார்க்கப்பட்டுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா கேபிட்டலிசம் எதிரா உழைப்பாளர்களோட உரிமைகளுக்காக பேசும் ஒரு முக்கியமான அரசியல் தான் இந்த கம்யூனிசம். இப்போ கம்யூனிச கொள்கை இன்றைய காலகட்டத்தில் செட் ஆகுமா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நம்ம